டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தற்பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கிளம்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இதில் என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் 3 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். மிக முக்கியமாக சொல்வேன், நேற்று பல தலைவர்களை சந்தித்தார். இன்று பிரதமர் மோடி அவர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே மத்திய அரசின் மிக முக்கியமான கொள்கையை முடிவெடுக்கும் அமைப்பாக நிதி ஆயோக் இருக்கிறது. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கொள்கை முடிவுகளை எடுக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் தங்குள்ள உள்ளூர் பிரச்சனைகளை உணர்ந்து செயல்பட இக்கூட்டம் வழிவகை செய்கிறது. இக்கூட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநில முதலமைச்சர், யூனியன் பிரதேச முதலமைச்சர் அன்று துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் இந்த பயணத்தை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து தமிழக அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை கடந்த தடவை எடுத்திருந்தாலும் கூட இந்த முறை ஆட்சி வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் காத்திருந்ததாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசோட இணக்கமாக இருக்க வேண்டும். அதே சமயம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டின் அனைத்துமே செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தொடர்ந்து கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியில் இருந்து கூட அது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கூட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அல்லது மிக முக்கியமாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முனைப்பு காட்டுவாரா என்ற கேள்வி எழுந்தக்கூடிய நிலையில்தான் தற்போது அனைத்து முதலும் பங்கேற்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுகிறார். தற்போது மத்திய அரசு கொண்டக்கூடிய கொள்கை முடிவுகளையும் செயல்படுத்த வேண்டும். அதனால் அவர்கள் நிதி வருவாய்க்கு மத்திய அரசு எவ்வாறு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தை ஆலோசிக்கும் போது அந்த இடத்தில் மிக முக்கியமாக தமிழக அரசு சார்பாக தமிழகம் என்ன கருத்து பதிவு செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கும் நிலையில மிக முக்கியமாக இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் தற்போது தமிழகம் ஜோசப் விஜய் கிளம்பியிருக்கிறார். 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முடிவு பிறகு என்னென்ன முடிவுகள் தமிழக அரசு சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் கொண்ட ஒரு திட்டங்கள் என்ன, பாலிசி டிசிஷன் என்ன உள்ளிட்டவை குறித்து விவரங்கள் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தற்பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கிளம்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இதில் என்னென்ன முக்கிய ஆலோசனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? வணக்கம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் 3 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். மிக முக்கியமாக சொல்வேன், நேற்று பல தலைவர்களை சந்தித்தார். இன்று பிரதமர் மோடி அவர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே மத்திய அரசின் மிக முக்கியமான கொள்கையை முடிவெடுக்கும் அமைப்பாக நிதி ஆயோக் இருக்கிறது. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கொள்கை முடிவுகளை எடுக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் தங்குள்ள உள்ளூர் பிரச்சனைகளை உணர்ந்து செயல்பட இக்கூட்டம் வழிவகை செய்கிறது. இக்கூட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநில முதலமைச்சர், யூனியன் பிரதேச முதலமைச்சர் அன்று துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் இந்த பயணத்தை பொறுத்தவரைக்குமே மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து தமிழக அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை கடந்த தடவை எடுத்திருந்தாலும் கூட இந்த முறை ஆட்சி வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பல்வேறு சவால்கள் காத்திருந்ததாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசோட இணக்கமாக இருக்க வேண்டும். அதே சமயம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டின் அனைத்துமே செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தொடர்ந்து கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியில் இருந்து கூட அது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கூட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் எதிர்ப்பு தெரிவிப்பாரா அல்லது மிக முக்கியமாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முனைப்பு காட்டுவாரா என்ற கேள்வி எழுந்தக்கூடிய நிலையில்தான் தற்போது அனைத்து முதலும் பங்கேற்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுகிறார். தற்போது மத்திய அரசு கொண்டக்கூடிய கொள்கை முடிவுகளையும் செயல்படுத்த வேண்டும். அதனால் அவர்கள் நிதி வருவாய்க்கு மத்திய அரசு எவ்வாறு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தை ஆலோசிக்கும் போது அந்த இடத்தில் மிக முக்கியமாக தமிழக அரசு சார்பாக தமிழகம் என்ன கருத்து பதிவு செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கும் நிலையில மிக முக்கியமாக இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் தற்போது தமிழகம் ஜோசப் விஜய் கிளம்பியிருக்கிறார். 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முடிவு பிறகு என்னென்ன முடிவுகள் தமிழக அரசு சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள், அவர்கள் கொண்ட ஒரு திட்டங்கள் என்ன, பாலிசி டிசிஷன் என்ன உள்ளிட்டவை குறித்து விவரங்கள் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு நன்றி நௌஷாத்.